Student now see about vitamins. Vitamins are organic compounds that all people need in small quantities. Vitamins வந்து organic compounds people need the small quantities தான் யூஸ் ஆகுது. Most vitamins need to come from food because the body either does not produce them produce very little. அதாவது மோஸ்ட் ஆஃப் விட்டமின்ஸ் நீடு எங்கேருந்து வருதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு பொருள் வருது. ஏதர் டஸ் நாட் ப்ரொடியூஸ், அதுக்கு தேவை அதிகப்படியான விட்டமின்ஸ் வந்து பாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. வெரி லிட்டில் அமௌண்ட் தான் ரீச் ஆகணும். டிஃப்ரெண்ட் விட்டமின் இருக்கணும். ஒவ்வொரு ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட்டான விட்டமின்ஸை ரெக்குவயர்மெண்ட் ஆகுது. Vitamins are made up of carbon, hydrogen, and oxygen. Vitamins are called micronutrients because they are needed only in very small quantities. They all have chemicals names, but they are usually referred to by letters. விட்டமின்ஸ் வந்து ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் மூலக்கூறுகளானது. விட்டமின்ஸ் ஆர் கால்டு மைக்ரோநியூட்ரியன்ஸ். அதாவது வந்து விட்டமின்ஸ் வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஆர் நீடட் ஓன்லி ஸ்மால் அமௌண்ட் தான் எடுத்துக்கிறோம். அதோட வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ் சொல்கிறாங்க. தே ஹேவ் கெமிக்கல் நேம்ஸ். இதுனா இந்த விட்டமின்ஸ் ஒவ்வொரு விட்டமின்ஸுக்கும் ஒரு கெமிக்கல் நேம் கொடுத்துருப்பாங்க. ரெஃபர்ட் பை லெட்டர்ஸ். மெயின் ஃபங்க்ஷன். விட்டமின்ஸ் ஆர் எசென்ஷியல் ஆஃப் த பாடி டு மெயின்டைன் ஹெல்த். ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணுறது. To help prevent a deficiency disease such as beriberi, weakened muscles, heart, nerves, and digestive system, and rickets, softening of the bones. அது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ண டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது சச் அஸ் பெரிபெரி டிசீஸு, ஹார்ட் டிசீஸு, நர்வஸ் டிசீஸ், டைஜஸ்டிவ் டிசீஸ்லேருந்து. டு ரெகுலேட் த ரிப்பேர் ஆஃப் த பாடி செல்ஸ். அதாவது பாடி செல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணது ஒழுங்குமுறையாக பண்ணது செல்ஸை வந்து டேமேஜ்லேருந்து பாதுகாப்பு. ஹெல்ப் காம்பேக்ட் ஏஜிங் ப்ராசஸ். அதாவது வயசு சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் தோற்றத்தை வந்து சீக்கிரமாக டிலேயோ பண்ணுது. ஹெல்ப் டு ப்ராசஸ் த கார்போஹைட்ரேட் அண்ட் ரிலீஸ் த எனர்ஜி இன் த பாடி. கார்போஹைட்ரேட் எனர்ஜி வழியாக ரிலீஸ் பண்ணுறது பாடிக்கு. விட்டமின்ஸ் டூ மெயின் கேட்டகரிஸ், வாட்டர் சாலிபிள் அண்ட் ஃபேட் சாலிபிள். வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் ஏ அண்ட் சி. ஃபேட் சாலிபிள் ADEK. Water soluble and fat soluble vitamin cannot store in the body, regular supply needed. வாட்டர் சாலிபிள் விட்டமினை பார்த்தீங்கன்னா பாடியில் ஸ்டோர் பண்ண முடியாது, ரெகுலர் சப்ளை நீடட் இருக்கும். ஃபேட் சாலிபிள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ரெகுலர் சப்ளை நாட் நீடட். அது தொடர்ந்து சப்ளை பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எக்ஸஸ் இன் எக்ஸ்கிரீட் யூரின் நோ டேஞ்சர் ஃபார் டாக்ஸிக் லெவல். அது வாட்டர் சாலிபிள் விட்டமின் வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, அதிகமான விட்டமின்ஸ் இருந்துன்னா எக்ஸ்கிரீட் ஆகுது. எதன் வழியாக பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக. இதனால் எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை, டாக்ஸிக் லெவலும் இல்லை. கேன் அக்குமுலேட் டு டாக்ஸிக் லெவல் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டேட்டர். அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அக்குமுலேட் பண்ணும்போது டாக்ஸிக் லெவலில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆகுது ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். அன்ஸ்டேபிள் டு ஹீட் அண்ட் லைட் லீச் இன்ட்டு குக்கிங் லிக்யூட்ஸ். அது அன்ஸ்டேபிளாக இருக்குது ஹீட் அண்ட் லைட்டில். லீச் இன்ட்டு குக்கிங்கில் வந்து லீக் ஆகிடும் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸு. ஃபேர்லி ஸ்டேபிள் அட் நார்மல் குக்கிங் டெம்பரேச்சர். அது ஃபேர்லியே ரேராக இருக்கும் ஸ்டேபிள் கண்டென்ட். நார்மலாக குக்கிங் டெம்பரேச்சர் வந்து விட்டமின் ஏ டு ஃபார்ம்ஸ் ரெட்டினால் அண்ட் பீட்டா கரோட்டின். அதாவது விட்டமின் ஏ வந்து பீட்டா வந்து ரெட்டினால் அல்ல பீட்டா கரோட்டின் சொல்லுவாங்க. பீட்டா கரோட்டின் ரெட்டினால் நேம்டு பிகாஸ் of it is content with the retina of eye only found in animal foods. இந்த ரெட்டினால் எங்கே ஃபைண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கே ஃபவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபுட்டில் வந்து ஃபவுண்டாக இருக்குது. பீட்டா கரோட்டின் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை. பீட்டா கரோட்டினாலே பிளான்ட் சம்மந்தப்பட்டதுனால பிளான்ட்ஸ் ப்ரெசென்ட் வித் குளோரோஃபில் இன் பிளான்ட்ஸ் கன்வெர்ட் இன்டு விட்டமின் ஏ இன் கட் வால். அதாவது பிளான்ட் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா குளோரோஃபில் மூலமாக சிந்தசிஸ் ஆகுது. In plants converted into vitamin A in gut wall. Functions. Retinal functions. Regulates the growth, promotes the health. அது growth வந்து ரெகுலேட் ஒழுங்குமுறைப்படுத்துது. ப்ரொமோட் த ஹெல்த்தி ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணுது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹெல்த்தி டிஷ்யூ வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்குது. ஹெல்ப்ஸ் த பை அடாப்ட் டு டிம் லைட். அது நம்ம பார்க்கும் விஷனை வந்து அதிகப்படுத்துது டிம் லைட்லேருந்து. சோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டினால் சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் லிவர் ஆயில்,
liver, dairy products, herrings, egg. பீட்டா கரோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குமா டார்க் கிரீன் லீஃப் வெஜிடபிள், ப்ரொக்கோலி, கேரட்ஸ், டீப் ஆரஞ்ச், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு பீட்டா கரோட்டின். எஃபெக்ட்ஸ் ஆஃப் அண்ட் டெஃபிஷியன்சி. ரெட்டினால் அண்ட் பீட்டா கரோட்டின் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆகுது, டெஃபிஷியன்சி ஆகுது. ரேட்டட் க்ரோத் மால்ஃபார்ம்டு போன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா க்ரோத்தோட வந்து ரொம்ப டிலே ஆகுது. போனோட வீக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. லாங் டர்ம் மே லீடட் டு லைட் பிளைண்ட்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ் வந்து மாலைக்கண் நோய் இல்லாமல் வந்து பாதுகாக்குது. சக்சபிலிட்டி டு இன்ஃபெக்ஷன். எக்ஸஸ் பீட்டா கரோட்டின் மே லீட் டு லிவர் அண்ட் போன் டேமேஜ், அதாவது பீட்டா கரோட்டின் வந்து எக்ஸஸாக இருக்கும் லீட் டு லிவர் அண்ட் போன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டமின் டி கேல்சிஃபியர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்சர்ப்ஷன் அண்ட் லையிங் டவுன் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இன் போன்ஸ் அண்ட் டீத், அதாவது ஃபங்க்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லையிங் டவுன் அந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் போனோட டீத்தை வந்து லெவலில் பாதுகாக்குது. ரெகுலேட் கால்சியம் பேலன்ஸ் பிட்வீன் போன்ஸ் அண்ட் பிளட். கால்சியம் அண்டு கால்சியம் பிட்வீன் பிளட்ல வந்து கலக்கிறத வந்து ரெகுலேட் பண்ணுது. ப்ரிவென்ட் த ரிக்கெட்ஸ். சோர்சஸ் சன்லைட் கன்சர்வேஷன் ஃபிஷ் சன்லைட்ல வந்து சோர்சஸ் இருக்குது. கன்வர்ஷன் ஃபிஷ் லிவர் ஆயில்ஸ், ஃபிஷ்ஷோட லிவர் ஆயில் இருக்கு. டைரி ப்ரொடக்ட்ஸ் ஆயில் ஃபிஷ் மார்ஜின். விட்டமின் டி கால்சிஃபியர்ஸ். எஃபெக்ட்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி. ரிக்கெட்ஸ் அண்ட் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு வந்து ரிக்கெட்ஸ்ங்கிற நோய் டிசீஸ் வந்து உண்டாகுது. ஆஸ்டியோமால்ஷியா அண்ட் அடல்ட்ஸ், அது வளர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன் டிசீஸ் ஆஸ்டியோமால்ஷியா வந்து கண்டிஷன் வெதர் போன்ஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் கேனாட் டேக் வெயிட் ஆஃப் த பாடி. ஆஸ்டியோபோரோசிஸ், போன்ஸ் பிகம் லைட், லெஸ் டென்சிட்டி அண்ட் ப்ரோன் டு ஃப்ராக்சர். அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து போன் வந்து பிகம் லைட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்காது. லெஸ் டென்சிட்டி வந்து நம்ம டென்சிட்டியாக இருக்கும். ப்ரோன் டு ஃப்ராக்சர், ஈஸியாக வந்து ஃப்ராக்சர். டென்டல் கேரியர்ஸ். விட்டமின் டோகோஃபியா ஃபங்க்ஷன் protects tissues against damage, promotes normal growth and development, helps in normal red blood cells formation. So pure vegetable oils, wheat, wholemeal bread and cereals, egg, yolk, nuts, sunflower seeds, source of vitamin E. Effects and deficiency. Deficiency is very rare, but it clouded affect in central nervous system. அதோட விட்டமின் ஈயோட டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எங்கே அஃபெக்ட் ஆகுது, சென்ட்ரல் நர்வஸ் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. விட்டமின் இ naphthoquinone function needed for blood clotting, which means it helps the wound heal properly. அதாவது முதல்ல ஃபங்க்ஷன் பண்ணால் பிளட் வந்து சீக்கிரம் கிளாட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. விட்டமின் கேவோட ரோல் ஆகுது. which means wound வந்து காயம் ஏற்படுத்தல வந்து ஹீலிங் சீக்கிரம் அந்த புண் ஆறும் தன்மைக்காக யூஸ் ஆகுது விட்டமின் கே. There is increasing evidence that vitamin K is also needed to help build strong bones. அது விட்டமின் கே வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் எவிடன்ஸ் டு தட் விட்டமின் நீடட் டு, அதாவது பில்டிங் போனோட ஸ்ட்ரென்த்னஸ் வந்து அதிகப்படுத்துது. சோர்சஸ் வந்து கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், சீரியல்ஸ், அதாவது கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கு, வெஜிடபிள் ஆயில் ப்ரெசென்ட் ஆயிருக்குது, சீரியல்ஸ்ல இருந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டிஃபெக்ட் அண்ட் டெஃபிஷியன்சி இஸ் வெரி ரேர், அதோட பற்றாக்குறையை வந்து ரொம்ப ரேராக இருக்கும். பட் இண்டிவிஜுவல் வித் லிவர் டேமேஜ், இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகிறது அண்ட் நியூ பார்ன் இன்ஃபான்ஸ் ஆர் த ஹையர் ரிஸ்க், அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஹையர் ரிஸ்காக வந்து பிரச்சனை இருக்குது இந்த விட்டமின் கே பற்றாக்குறையால். விட்டமின் B1 thiamine essential for releases of energy from carbohydrate. எனர்ஜி வந்து எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் விட்டமின் B1 ரிலீஸ் ஆகுது. நெசசரி ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் குட் ஹெல்த்துக்கு இருக்குது. அது குட் ஹெல்த்துக்கு வந்து மெயின்டைன் ஆகுது விட்டமின் B1. நீடட் டு நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு விட்டமின் B1 யூஸ் ஆகுது. சோர்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1 சோர்ஸ் மீட், ஓட்மீல், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், வீட்டு, fortified white flour milk, eggs, vegetables is a source of vitamin B1. Vitamin B1 deficiency, fatigue, depression,
இரிட்டபிலிட்டி, அது ஃபீட்டேஜ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, மன அழுத்தம் வருது, இரிட்டபிலிட்டியாக இருக்குது B1 பற்றாக்குறையால். இப்போ என்ன மாதிரி டிசீஸ் பார்த்தீங்கன்னா பெரி டிசீஸ் ஃபார் நர்வஸ் சிஸ்டம், பெரி டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் வந்து டிசீஸ் வந்து வருது. விட்டமின் B2 ரிபோஃப்ளவின், மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து மெட்டபாலிசமாக இருக்காது. growth repair development of body tissues and healthy skin, eyes and tongue. growthக்கு வந்து growthக்கு யூஸ் ஆகுது, ரிப்பேர் டிஷ்யூ எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ரிப்பேர் பண்ணுது, டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி டிஷ்யூ, பாடியோட டிஷ்யூ வந்து டெவலப்மெண்ட் பண்ணுது, ஹெல்த்தி ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுது, ஐ அண்ட் டங்க் வந்து ப்ரொடெக்ட் யூஸ் ஆகுது. தி பிரின்சிபல் ஆஃப் growth promoting factor in the vitamin B complex, it's also B complex tablets also known. Sources of all milk, cheese, eggs, yeast, extra green vegetable. It's a source of vitamin B2. Vitamin B2 the deficiency, loss of aptitude to swollen tongue, அதாவது பார்த்தீங்கன்னா swollen tongue, cracked lip, eye infection, அது லாஸ் ஆஃப் aptitude. சொல்லிங் டெக் மீன்ஸ் நாக்கில் எப்போ பார்த்தாலும் உமிழ் வந்துக்கிட்டே இருக்கும் சலைவா செக்ரேட்டர். கிராக்டு ஐ லிப்ஸ், அது உதட்டு பார்த்தீங்கன்னா கிராக் வெடித்து போயிருக்கும். It's called as vitamin B2 deficiency. Eye infection, it caused eye infection. Vitamin B3 niacin, metabolism of carbohydrate, protein and fats. Fat, carbohydrate வந்து carbohydrate, protein, fat வந்து metabolism is need for normal functioning nervous system. நார்மலாக ஃபங்க்ஷன் வந்து நர்வஸ் சிஸ்டம் யூஸ் ஆகுது. சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் ஆஃப் ஆல் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஈஸ்ட், பிரான், வீட்டு, ஃப்ளோர், சம் பசல்ஸ், ட்ரைடு ஃப்ரூட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ஸஸாக இருக்குது. விட்டமின் B3 நியாசினோட சோர்ஸ். Deficiency, fight is depression, irritability, paralysis of nervous system is a deficiency. Vitamin B9 folic acid has function. Red blood cell formation, it's important for forming of red blood cells, development of brain, spinal cord and skeleton into few years. Development of brain development, spinal cord and skeleton வந்துக்கு யூஸ் ஆகுது. reduce risk of neural tube, அது defects. எக்ஸாம்பிள் ஸ்பைனா ஃபைஃபீட்டா, இந்த ரீனல் டிபி வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் பாதுகாக்குது. மே பிளே ப்ரிவென்டிங் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கேன்சர்ஸ். முக்கியமாக எதுவும் இந்த ப்ரிவென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்ஸும் அண்ட் கேன்சருக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது, அஃபெக்ட் ஆகாமல் இருக்கு. சோர்ஸ் fortified cells, green leaf vegetable, potatoes, bread, milk, wheat is a source of vitamin B9 folic acid presented. Deficiency, fighting in mild causes, anemia in severe case. Anemia பார்த்தீங்கன்னா சிவியர் கேஸாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், அதாவது நியூரல் நரம்பு டியூப் வந்து ரொம்ப டிஃபெக்ட் ஆகுது. இம்பார்ட்டன்ட் டு டேக் அ ஃபோலிக் ஆசிட் ப்ரையர் டு கான்செப்டிங் அண்ட் வைட்டல் டூரிங் ஃபர்ஸ்ட் 3 months ப்ரெக்னன்சி. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எப்போ எடுத்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 3 months வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிற உமன்ஸுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, ரெக்கவர் பண்ணுறாங்க. விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், it's a functions critical to immune system, formation of connective tissue and collagen. அது இம்யூன் சிஸ்டம் வந்து பாதுகாக்குது. ஃபார்மேஷன் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ டு டிஷ்யூ கனெக்டிங் இஸ் கால்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. கொலாஜன் ஹெல்ப்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன், அதான் அயன் ஃபார்மேஷன் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. ப்ரிவென்ட்ஸ் ஸ்கர்விங்கிற டிசீஸ்லேருந்து பாதுகாக்குது. ப்ரொமோட்ஸ் ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தி பிளட் வெசல். ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ், வூண்டு ஏற்பட்ட உடனடியாக ஹீலிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹெல்த்தி பிளட் வெசல்ஸை, ரொம்ப ஹெல்த்தியான பிளட் வெசல்ஸை மெயின்டைன் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட், ப்ரொடெக்ட் கொலஸ்ட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது, நோய் எதிர்ப்பு தெரிவிலேருந்து பாதுகாக்குது. ப்ரொடெக்ட்ஸ் கொலஸ்ட்ரால்லேருந்து பாதுகாக்குது. சோர்ஸ் ரோஸ் ஹிப்ஸ், black or contents, green peppers, kiwi, citrus fruits, strawberries, spinach, cabbage, broccoli is a source of vitamin C. Deficiency vitamin C, weakening and connective tissue. Weakening connective tissue means tissue வந்து கனெக்டிவ் ஆகிற இடத்துல வந்து வீக்னஸ் இருக்கும். சக்சஸ்பிலிட்டி இன்ஃபெக்ஷன், இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். இன்கம்ப்ளீட் அயன் அப்சார்ப்ஷன், அயனை வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ண முடியுது. டிலேடு ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ், அதாவது வூண்டு ஏற்பட்டவுடன் டிலே ஆகும் அது ஆறுவதற்கு. ப்ரிவென்ட் ஸ்கர்விஸ், பேல் ஸ்கின் வித் ஸ்பாட்ஸ், ப்ளீடிங், சாஃப்ட் கம்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஸ்பாட்டாக இருக்கும், டாட்டாக இருக்கும். ப்ளீடிங், அதாவது பிளட் வந்து பாயிண்ட் இருக்கும். சாஃப்ட் கம்ஸ் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். Micronutrients are essential for the healthy body. Water soluble vitamins must be eaten every day. Micronutrients are the essential for the healthier body. Water soluble vitamins must be eaten every day. Water soluble vitamins every day எடுத்துக்கணும். It is easily improve the micronutrient content. இது மூலம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம மைக்ரோ கண்டென்ட் பாடியில். டயட் பை ஈட்டிங் மோர் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். டயட் டைமில் வந்து மோர் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஈட் பண்ணால் எனஃப் ரெட் மீட் ஆஃப் ஹோல் கிரெயின் செல்ஸ். போதுமான அளவுக்கு ரெட் மீட் எடுத்துக்கணும் அண்ட் ஹோல் கிரெயினே எடுத்துக்கணும். Minerals. Our body requires minerals elements for a variety of functions. They are also known as micronutrients. Unlike vitamins, which are organic substances, minerals are inorganic and are found in rocks and soil. விட்டமின்ஸ் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்தா மினரல் எங்கெல்லாம் பிரச்சனை ஃபவுண்ட் இன் ராக்ஸ், மலைப்பகுதியில் சாயில் வந்து பிரச்சனை இருக்கு. வெஜிடபிள் அப்சர்வ் மினரல்ஸ் தே ஆர் க்ரோ. வெஜிடபிள் வந்து மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகுது. வைல்ட் அனிமல்ஸ் digest through their diet. Minerals can be divided into two groups: those needed a larger quantity, major minerals, and those only required in the teeny amounts, it's a trace elements. அதாவது அதிகப்படியான மினரல்ஸ் வந்து மேஜர் மினரல்ஸ் சொல்கிறோம். அதோட குவான்டிட்டி குறைவாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்னு சொல்லுவோம். Trace elements are iron, zinc, and iodine. Is a trace element. குறைவான எடுத்துக்கிறது. Major minerals are sodium, potassium, calcium, and phosphorus. Minerals have four major functions: body building, teeth and bones, control of the body process, especially nervous system, essential part of body fluids and cells, form part of enzyme and other protein necessary for the release of energy. First is body building, teeth and bones. அதாவது மேஜரோட ஃபங்க்ஷன் பார்த்தா பாடி பில்டிங் பண்ணுது, டீத் அண்ட் போன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது, கண்ட்ரோல் ஆஃப் த பாடி ப்ரெஷர், உடலோட மொத்த இயக்கத்தையும் பாதுகாப்பு, எஸ்பெஷலி நர்வஸ் சிஸ்டம். மிக பார்த்தா நர்வஸ் சிஸ்டம் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், உடம்புல பாடியில் செக்ரேஷன் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் செல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. Enzyme and other protein necessary for release of energy. Enzyme and proteins are necessary release for the energy. Iron function sources. Iron production of hemoglobin in the red blood cells to carry oxygen in blood. Iron முக்கியமான ரோல் பண்ணி ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுது. ரெட் பிளட் செல்ஸ் கேரி டு ஆக்சிஜன் இந்த பிளட்ல வந்து. Source: red meat, kidney, liver, eggs, bread, green vegetable. Deficiency: it's coming from anemia. Calcium: the teeth and bones forming, blood clotting, nerve and muscle contraction, heart regulation. கால்சியத்தோட ரொம்ப டீத் அண்ட் போன்ஸ் வந்து உருவாக்குது. பிளட் வந்து கிளாட்டிங் யூஸ் ஆகுது. நர்வஸ் அண்ட் மசில் கான்ட்ராக்ஷன், ஹார்ட் ரெகுலேஷன். Sources: dairy products, fortified white bread, oily fish, green vegetable, nuts and seeds, citrus food. Deficiency: stunt growth can cause growth level வந்து காசு ஆகுது. ரெக்கஸ் ஓஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்து ஒரு எலும்பு குறையும். கால்சியம் படுறாங்க. Phosphorus function: bones and teeth with calcium, muscles contraction. Source: dairy products, nut, meat, fish, foods in rich calcium. Deficiency: rarely deficient but could cause tiredness and depression. Sodium: maintenance of water balance in the body and controls of body temperature. Help the sweat when body temperature rises. அது முக்கியமான பாடியோட மெயின்டைன் பேலன்ஸ், வாட்டர் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது அண்ட் கண்ட்ரோல் பண்ண பாடியோட டெம்பரேச்சரில் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொட்டில் வந்து வென் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சொட்டு ஆகுது பாடி. சோர்சஸ்: சீஸ், பேக்கான், ஸ்மோக்டு மீட்ஸ், ஃபிஷ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, டேபிள் சால்ட். கவர்மெண்ட் அட்வைஸ் சேஸ் and on average you should be eating more than 6 grams salt per day. Deficiency is highly unlikely. Potassium: muscle contraction and maintaining fluid. It is necessary for the building of muscle and for normal body growth.
பொட்டாசியம் ரோல் முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா மசில் கான்ட்ராக்ஷன் வந்து மெயின்டைன் ஆகுது. நெசசரியாக பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆஃப் மசில், அதாவது இந்த தசைகள் வந்து பில்டிங் ஆகிறது முக்கியமாக இருக்குது பொட்டாசியம். நார்மலாக பாடி growth ஆகுது. சோர்ஸ் ஆஃப் பனானா சேர்லி டர்னிப்ஸ் டெஃபிஷியன்சி ட்ரை ஸ்கின் ஆக்னி மசில் ஸ்பேம்ஸ். ட்ரை ஸ்கின் உடம்பு அக்கினி மீன்ஸ் தமிழில் அக்கின்னு சொல்லுவாங்க. மசில் ஸ்பேம்ஸ் மசில் சதை வெடிப்பாக இருக்கும். Zinc functions everything from acne from to diabetes, aid to immune system, need for the sense of smell and taste. Zinc வந்து பார்த்தீங்கன்னா everything from acne and diabetes இம்யூன் சிஸ்டம் இருக்குது. நீட் ஃபார் த சென்ஸ் ஆஃப், அதாவது உணர்வும் தன்மை, அதாவது ஸ்மெல் வந்து டேஸ்ட்னஸும் ஸ்மெல்லுக்காக யூஸ் ஆகுது ஜிங்கோட. சோர்சஸ் மீட் lamb, oats, eggs, nuts. Deficient dry skin, acne, muscle spasms. Iodine, thyroid gland function. Thyroid gland function controls how quickly the body use energy and body metabolism. அது முக்கியமான பார்த்தா தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன், தைராய்டு செக்ரேஷன் ஆகுது. கண்ட்ரோல்ஸ் எப்படி சீக்கிரமாக வந்து அயோடின் குயிக்லி ஆஃப் த பாடி யூஸ் எனர்ஜி பாடி மெட்டபாலிசம். சோர்ஸ் அனிமல் அண்ட் பிளான்ட் லைஃப் ஃப்ரம் த சீ, அதாவது பார்த்தீங்கன்னா சீல இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் ஃபுட் லைஃப். மில்க் எக்ஸ் டெஃபிஷியன்சி பர்டிகுலர் இன் சில்ட்ரன் ஃபேல் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த தைராய்டு வந்து பிரச்சனை வருது. Fortified foods, the addition of micronutrients to commonly consumed staple foods is a cheap and effective way of improving nutrient intake, the production of whole or fair vulnerable groups. In the UK, since in the 1940s, there has been mandatory fortification of white flour with calcium, iron, vitamins B1, thiamine and B3, niacin, B1, B2 and margins with the vitamins A and D. These measures have helped to reduce the burden of many previously common deficiency. Folic acid fortification. Folic acid is a vitamin. Folic acid B vitamin. It is called folate when it is found in the food. It is natural form. Folic acid is used supplement for added to food. Folic acid supplement எடுத்துறாங்க, food லயே வந்து add பண்ணிக்கலாம். Some food such as many breakfast cereals and spreads are already fortified with folic acid. சில particular foodsல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க folic acid. Compulsory to add folic acid to be control flour in the UK. UK கம்பல்சரியாக வந்து folic acid வந்து பிரெட்ல ஆட் பண்ணுறாங்க. Thank you.